லார்ட் கிருஷ்ணா, அதாவது மகாபாரதத்தில் ஒரு கிருஷ்ணர் வருவார்ல, அவரோட ஹார்ட் வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு இன்னமும் 2024 இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல ரொம்ப சீக்ரெட்டா கண்ணை கட்டிட்டு தான் வந்து இதை தொடக்கூட செய்வாங்க. அந்த மாதிரி ரொம்ப சீக்ரெட்டா இன்னமும் பத்திரமா வைக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த கோவிலுக்கு நீங்களே போய் அந்த கிருஷ்ணர் ஹார்ட் இருக்கக்கூடிய இடத்த பார்க்க முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது ஒடிஷால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பூரி ஜெகநாதர் கோவில்ல இருக்கக்கூடிய சீக்ரெட் சேம்பர்ஸ் பத்தி, அதுக்கு கீழே வந்து ரொம்ப சீக்ரெட்டா சில அறைகள் இருக்குது, அதை வந்து பல வருஷம் கழிச்சு இப்போ ரீசெண்டா திறந்தாங்க. அதை பத்தி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் இருந்துகிட்டு, மதன் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட ஹார்ட்டை பத்தி நீ வீடியோ தனியா மேக் பண்ணு, அதுவே ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெல், ஹியர் வி கோ. இன்னைக்கு வீடியோல இந்த பூரி ஜெகநாதர் கோவில்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட ஹார்ட்டை பத்தி தான் நான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்ல போறேன். ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. எப்படி வந்து ஒரு ட்ரைபல் பிலீஃப் வந்து லேட்டரா வந்து ரிலீஜனா மாறி இன்னைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சடங்குக்கு காத்துட்டு இருக்காங்க. லாஸ்டா 2015 கிருஷ்ணரோட ஹார்ட் வந்து வெளியே எடுக்கப்பட்டு இன்னொரு உடலுக்குள்ள வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பாக்குறதுக்கு மட்டுமே வந்து 3 மில்லியன் பேர் பூரிக்கு போயிருக்காங்க, 30 லட்சம் பேர் போயிருக்காங்க. மறுபடியும் 2034 தான் இது நடக்கும்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட நம்பிக்கைகள் வந்து இந்த கிருஷ்ணரோட இருதயம் சம்பந்தமா இருக்குது. எல்லாத்தையும் உங்ககிட்ட இந்த வீடியோல நான் டீடைல்டா சொல்ல போறேன். So let's get started. பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் எனக்கு இந்த மாதிரி ரேரான கதைகள் எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அது போக உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் அப்பதான் கரெக்டா வந்து சேரும். ஸோ நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். கிருஷ்ணரோட இருதயத்தோட கதையை நான் உங்ககிட்ட சொல்லணும்னா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போட்டு தான் ஆரம்பிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த சிலை எங்கே இருக்குதுன்னு நம்புறாங்கன்னு சொல்லிடுறேன். பூரி ஜெகநாதர் கோவிலோட முக்கியமான டைட்டிஸ் 3 பேர் இருக்காங்க. அதாவது முக்கியமாக கும்பிடக்கூடிய கடவுள்கள் 3 பேர் இருக்காங்க. பலராமர், அவங்களுக்கு தான் வந்து முதல் சிலை இருக்குது. 2வது சிலை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு, 3வது வந்து சுபத்ரைக்கு. 3 பேர் தான் வந்து அங்கே கடவுளாக கும்பிட்டு இருக்காங்க. இந்த 3 சிலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிலைகள் வந்து கல்லுனால இருக்கும், கரெக்டா? பட் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் மட்டும் 3 சிலைகளுமே வந்து மரத்தினால இருக்கும். மரத்தினால உருவாக்கப்பட்ட கடவுளுங்கிறது ஒரு ரொம்ப ரேரான விஷயம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கிருஷ்ணரோட சிலை இருக்குல்ல, கிருஷ்ணரோட சிலைக்கு உள்ள ஹார்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். அண்ட் அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு பொருள் இருக்குது, அதுதான் கிருஷ்ணரோட இதயம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன கிருஷ்ணரோட இதயம் வந்து இன்னமும் பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சிலையில நடுவில் உள்ள ஒரு பள்ளத்துக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய விஷயம். பட் இத்தனை வருஷமா ஒரு மரம் எப்படி இருக்கும்? இத்தனை வருஷமா அங்கே வந்து ஒரு ஹார்ட் இருக்குன்னு சொல்றீங்க, அதில் ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு நம்ம வச்சிருவோம். பட் அதை சுற்றி இருக்கிறது வந்து ஒரு மரம், கரெக்டா? அந்த மரம் வந்து எப்படி இத்தனை வருஷமா இருக்குங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும்ல. ஏன்னா அந்த சிலை வந்து ஒரு மர சிலை, அதுக்கு ஒரு கதை இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்ப்போம். பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரத போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து கடைசி ஈமை சடங்குகள்லாம் பண்ணி முடிக்கிறாங்கிறது தான் நம்பிக்கை. கிருஷ்ணர் இறந்து போறாரு, நிறைய பேருக்கு இது தெரியாது. கிருஷ்ணர் வந்து பிறந்தாரு, இறந்தார், உலகத்தில் 2மே அவருக்கு நடந்துச்சு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஹார்ட்டை வந்து ஆனால் எரிக்க முடியலையா. ஸோ அவர் உடல் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு, அவர் ஹார்ட் மட்டும் இன்னும் துடிச்சிட்டு இருந்துச்சான். ஸோ அதை தாண்டி போன ஒரு பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட்டை எடுத்து இந்த அஸ்தியை கலைக்கிறப்போ கிட்ட இருக்கிற ஒரு நதியில் கரைக்கிறாங்க. அப்போ அந்த ஹார்ட் மட்டும் வந்து ஒரு உட்டு மேலே வைக்கப்பட்டு அனுப்பப்படுது. இந்த ஹார்ட் வந்து பல இடங்களுக்கு டிராவல் பண்ணி எங்கெல்லாமோ கை மாறி கடைசியில் ஒரு பாண்டிய மன்னனோட கைக்கு கிடைக்குது. அங்கே வந்து ஒரு தமிழாளோட கதை இருக்குது. ஸோ இந்த பாண்டிய மன்னன் வந்து ஒரு மிகப்பெரிய கோவிலை வந்து எழுப்புறாங்க. இது எழுப்பின ஊர் தான் பூரி ஜெகநாதர் கோவில். அண்ட் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் வந்து இங்கே ஆல்ரெடி இன்னொரு பழக்கம் வேற இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த பூரியில் இருக்கக்கூடிய ஒடியா மக்கள், அவங்க வந்து ஒடியா மக்களாக மாறுறதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே இருந்த ட்ரைபல் பீப்புளாக இருந்தப்போ அவங்க வந்து ஜென்ரலாகவே இந்த உட்டை வச்சு கும்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் அவங்களுக்கு இருக்குது. மர கடவுள்களை தான் அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. லேட்டராக இந்த ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் பூரி ஜெகநாதர் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இவால்வ் ஆன கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மர சிலைக்கு உள்ள இந்த ஒரு கிருஷ்ணரோட இருதயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். பட் இந்த மர சிலை அப்படின்னு சொல்றப்போ கல்லுனால ஏன் சிலை செய்யறாங்க? ஆயிரக்கணக்கான வருஷமா தாங்கணும்னு. மரத்தினால ஒரு சிலை செஞ்சீங்கன்னா அது டீகம்போஸ் ஆகும், பயாலஜி. ஸோ இந்த டீகம்போஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் ஒடியா கேலண்டர்ல ஒரு மாசம் மட்டும் ரொம்ப ரேரா ஒரு 10-20 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து
ஒரே மாதம் 2 தடவை ஃபுல் மூன் வருமா. அப்படி வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் மாதத்தப்போ நாபா கலேபரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். இது 125 நாள் ஃபெஸ்டிவல். இந்த நாபா கலேபரா ஃபெஸ்டிவலோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரோட இருதயத்தை கண்ணை மூடிடுவாங்களாம் மாற்றி வைக்கக்கூடியவங்க. ஸோ கண்ணை மூடிட்டு கையெல்லாத்தையுமே எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு அதுக்கு மேலே துணியை வச்சுக்கிட்டு, ஏன்னா டேரெக்டாக தொடக்கூடாது தான் ஹியூமன்ஸு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவங்க வந்து கிருஷ்ணரோட இருதயத்தை ஒரு இருட்டான ரூம்குள்ளே யாருமே பார்க்க மாட்டாங்க, யாருமே பார்த்ததும் கிடையாது. இங்கே ஒரு சிலையிலேருந்து எடுத்து இன்னொரு சிலைக்குள்ளே வைப்பாங்க. இந்த புதுசாக வைக்கக்கூடிய சிலை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சிலையை உருவாக்கக்கூடிய நபர்கள்லேருந்து அந்த சிலை அங்கே வர்றது வரைக்கும் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அதுதான் வந்து இந்த ஃபெஸ்டிவலோட மிகப்பெரிய ஹைலைட்டு. இந்த நாபா கலேபராங்கிற ஃபெஸ்டிவல் வந்து லாஸ்ட்டாக 2015 நடந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு 30 லட்சம் மக்கள் வந்து திரண்டு நின்னாங்க. அண்ட் மொத்த ஒடிஷாவும் கிருஷ்ணரோட இருதயம் வந்து அன்னைக்கு மாற்றப்பட்டுச்சுன்னு நம்புறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க ரிச்சுவல்ஸ் நான் சொன்னேன்னா நீங்கள் மெய் சிலுத்துருவீங்க. இவ்வளோ பெருசாக ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குமான்னு. இந்த கிருஷ்ணரோட இருதயத்துக்கு பேர் வந்து பிரம்ம படர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்ம படர்த்தானா பிரம்மனின் ஒரு இருதயம் மாதிரி, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட இருதயம் மாதிரி. ஸோ இந்த கிருஷ்ணரோட இருதயத்தை மாற்றி வைக்கணுங்கிறப்ப அதை வைக்கக்கூடிய மரத்துக்கு வந்து செலக்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து இந்த சீசன் வர்றப்போ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிச்சுவலுக்குள்ளே என்டர் ஆகிடுவாங்க. பயங்கரமான விரதத்தில் இருப்பாங்களாம். அப்புறம் காலாலேயே நடந்து வந்து கிட்ட இருக்கிற காடுகளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுவாங்களாம். கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் கடந்து போயிட்டாங்கன்னா நடந்து தான் போகணும். 2024 வண்டிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, நடந்து போவாங்களாம். நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில அடர்ந்த காடுகளுக்குள்ள சில காட்டு கடவுள்கள் இருக்காங்க. அதாவது இந்த காந்தாராலெல்லாம் காமிப்பாங்கல்ல, காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களோட கடவுள் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சில கடவுள்கள் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமே வந்து வேண்டிக்கிட்டு, இந்த இயற்கை தேவதைகள்லாம் சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் வேண்டிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து தேடி போவாங்களாம். எங்களுக்கு வந்து 3 சிலை இப்போ தேவைப்படுது. ஏன்னா பூரி ஜெகநாதர் கோவிலில் மொத்தம் 3 சிலை இருக்குது. பலராமர், சுபத்ரை, கிருஷ்ணர். இதில் கிருஷ்ணருடைய சிலைக்குள்ளே வந்து இருதயத்தை எடுத்து வைக்கணும். ஸோ ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மரம் வந்து இப்போ டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த மரம் தேவைப்படுது. இதை வந்து லிட்டரலாக அவங்க மரமாக பார்க்காம கிருஷ்ணரோட உடலாகவே பார்க்குறாங்க, பலராமரோட உடலாக பார்க்குறாங்க, சுபத்ரையோட உடலாக பார்க்குறாங்க, அண்ணன் தங்கச்சி 3 பேரோட உடல்களாக பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு நிறைய ரெஸ்பெக்ட். ஸோ அது எந்த மரத்தை அந்த உடலாக மாற்றணுங்கிறதுக்கு பயங்கர ப்ரேயர்ஸ் எல்லாம் வச்சு போகிறப்போ அதுக்குன்னு சில ரூல்ஸ் வந்து பல வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. த ட்ரீ நீட்ஸ் டு ஹேவ் 7 branches அண்ட் ஷுட் லுக் லைக் அ கோப்ரா. இந்த மாதிரி இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இருக்கக்கூடிய வேப்ப மரத்தை வந்து பலராமர் சிலையாக முதல்ல கண்டுபிடிப்பாங்க. இது எங்கே இருக்குங்கிறத வந்து இந்த இஷ்ட தெய்வங்கள் வந்து வழி நடத்துவாங்களாம் அந்த தேடி போகிறவங்கள. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நாகப்பாம்போட ஷேப்பில் தான் இருக்கணும். அண்ட் அது வந்து நாகப்பாம்போட ஷேப்னா இப்படி வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் இல்லை, கோப்ரா மாதிரி இப்படி விரிஞ்சு இருக்கணும். அந்த ஆதிசேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கணுமா. 7 branch இருக்கணுமா எக்ஸாக்டாக, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. சுபத்ரை அப்படிங்கிற அவங்களோட தங்கச்சி, ஸோ அவங்களோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா 5 clear branch இருக்கணும். அது போக ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் ஷேப்பில் வந்து அந்த மரத்தில் வந்து எங்கேயாவது ஒரு சிம்பிள் இருக்கணும், அந்த பார்க்ஸே அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கணும். 3வது கிருஷ்ணரோட சிலை வந்து 3 branch இருக்கக்கூடிய ஒரு வேப்ப மரமாக இருக்கணும். அண்ட் அதில் வந்து ஒரு சக்கரம் ஷேப்பில் வந்து ஏதாவது ஒன்று இருக்கணும் அந்த மொத்த மரத்தில் எங்கேயாவது. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளேயே வந்து அந்த மரத்துக்கு வந்து பயங்கரமாக ப்ரே பண்ணுவாங்களாம். உங்களை நாங்கள் வெட்ட போகிறோம், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடவுளாக மாற போகிறீங்கிறது எல்லாத்தையுமே ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவதைகளுக்கெல்லாம் வந்து எல்லா பிரார்த்தனையும் பண்ணி முடிச்சுட்டு 3 மரங்களை வெட்டி அதுக்கப்புறம் அந்த மரத்தை வந்து ஊருக்குள்ளே கொண்டு வருவாங்கல்ல. அப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொசஷன். வர்ற வழி ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓகே நாங்கள் எங்கள் கிராமத்திலேருந்து இந்த மரம் போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி அனுப்புறது. இந்த மரங்கள் எல்லாமே வந்து கோவில்கிட்ட வந்துடுது. கோவில்கிட்ட வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு சீக்ரெட்டான ரூமில் வச்சு சிலைகளாக மாற்றப்படுது. அண்ட் இந்த சிலைகளாக மாட்டினதுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற சிலைகள் இருக்கும்ல, அந்த சிலைகள் வந்து ஒரு 15 நாளுக்கு வந்து நோய்வாய்ப்படுதுன்னு ஒரு நம்பிக்கை. அதாவது அங்கே இருக்கக்கூடிய 3 கடவுள்களும் இப்போ 3 பேருமே வந்து 15 நாட்களுக்கு வந்து அவங்க இறந்து போக போகிறாங்க. கிருஷ்ணர் இறந்து போனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பவும் இறந்து போறாருங்கிற அங்கே நம்பிக்கை இருக்குது. லைஃப் சைக்கிளில் சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ பலராமர், சுபத்ரை, கிருஷ்ணர் 3 பேரோட இப்போ கும்பிட்டு இருக்கக்கூடிய கடவுள்கள் சிலை இருக்கும்ல, அதை வந்து ஒரு 15 டேஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக யாருமே பார்க்காத மாதிரி விட்டுறாங்க. ஏன்னா அது வந்து அவங்க நோய்வாய்ப்பட்ட காலகட்டமாக 15 நாள் கழிச்சு ஒரு ரூம் செட் பண்ணப்படுது. இப்போ தான் இந்த ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடாது. ஸோ ஒரு சைடு வந்து இந்த 3 சிலைகள் பல வருஷமாக கும்பிடப்பட்ட சிலைகள், இன்னொரு சைடு வந்து புதுசாக கொண்டு வரப்பட்ட சிலைகள். ஓகேவா? இப்போ இந்த சிலையில் வந்து கிருஷ்ணரோட சிலைக்கு மட்டுமே வந்து இங்கே ஒரு துவாரம் இருக்கும், இங்கே ஒரு துவாரம் இருக்கும், அந்த ஹார்ட் எடுத்து இங்கே வைக்க முடியும். ஸோ இதுக்குன்னு சில பேர் வந்து பல வருஷமாக வந்து அந்த ட்ரைபல் பீப்புள் சொன்னேன்ல, பல வருடங்களுக்கு முன்னாடி அபோரிஜினல் பீப்புள், அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள், அந்த ஒடியா ட்ரைபல் பீப்புள் தான் வந்து இதை பண்ணணும், வேறு யாருமே இதை பண்ணக்கூடாது. ஸோ அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கைப்படி கண்ணெல்லாம் கட்டிடுவாங்களாம். அண்ட் அவங்க வந்து கையில் வந்து
எந்த டைரெக்டாக கையை வச்சு தொடவே மாட்டாங்களா, ஸோ துணியை வச்சிருவாங்களா, ஸோ அவங்களுமே பார்க்க மாட்டாங்க எதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறாங்கன்னு. ஸோ இவங்க மட்டும்தான் அந்த கோவிலோட அஃபீஷியல்ஸ், இந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரே நினச்சா கூட போய் பார்க்க முடியாது. இவங்க மட்டும் அந்த சீக்ரெட்டான ரூம்குள்ளே என்டர் ஆகி இந்த ஒரு பர்டிகுலர் சிலையில இருந்து சில மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, அந்த மந்திரங்கள்லாம் அவங்களுக்குன்னே பல வருஷமாக சொல்லப்பட்டது. ஸோ இதெல்லாம் எடுத்து இந்த சிலை, இந்த ஹார்ட், கிருஷ்ணரோட ஹார்ட் எடுத்து புது சிலைக்குள்ளே வச்சுட்டு அங்கே அவங்க வெளியே வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த புது சிலைகளை வந்து அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுவாங்க. அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து சப்த வரானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 7 கைண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பெயிண்ட், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பெயிண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 3 சிலைகளுமே மிகப்பெரிய சப்பரத்தில் கொண்டு செல்லப்பட்டு செலிப்ரேட் பண்ணப்படும். இதுக்கு நடுவில் இந்த பழைய 3 சிலைகள் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரியல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இறந்துட்டாங்கன்னு நம்பிக்கை. ஸோ இவங்க இறந்துட்டாங்க, இப்போ ரீபர்த்தாக இன்னொரு உடலில் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பழைய இருக்க 3 சிலைகளையுமே வந்து யாருக்குமே தெரியாத அன்டிஸ்க்ளோஸ்டு லொக்கேஷனுக்கு கொண்டு செல்லப்பட்டு, ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கே நடக்குதுன்னு, அன்டிஸ்க்ளோஸ்டு லொக்கேஷனுக்கு கொண்டு போயிட்டு அங்கே வந்து உடல்கள் தகனம் செய்யப்படும். அதுக்கப்புறம் அவங்க அதை இந்த கண்ணை கட்டிட்டு எடுத்து வைக்கிறாங்கல்ல, அவங்க வந்து துக்கமும் அனுசரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 நாள் கழிச்சு இந்த புதுசா பிறந்த குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்குள்ள கிருஷ்ணரோட உயிர் போயிடுச்சு. ஸோ அதை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம ரிலீஜன் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா ஒரு 125 நாளுக்கு ஒரு 15லேருந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒடிசால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். நீங்க போன செஞ்சுரியில மட்டும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், 1912 இந்தியா வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு கீழே இருந்த காலகட்டம், 1931 பீக் இண்டிபெண்டன்ஸ் வந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருந்த காலகட்டம், 1950 இந்தியாவில் வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு முடிச்சதுக்கப்புறம் 1969, 1977, 1996 இந்த 1, 2, 3, 4, 5, 6 6 தடவை வந்து போன நூற்றாண்டில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடத்தப்பட்டிருக்குது. அதாவது நாபா கலேப்ரான்னு சொல்லப்படுற புது உடல் ஃபெஸ்டிவல். அதோட ஒடிஷா பேர் நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன்னா புது உடல்ங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த கிருஷ்ணரோட இருதயம் வந்து 100 வருஷத்துக்கு 6 தடவை வந்து புது புது உடல்களில் வைக்கப்பட்டு இருக்குது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பொருள் என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, உண்மையிலே அது கிருஷ்ணரோட இருதயம் தான் கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அதை மாற்றி வைக்கிறவங்களே கண்ணை கட்டிட்டு தான் போய் பண்ணுறாங்க. அண்ட் அதை வந்து ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அதனால தான் காட்டுக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு தேடி அதுக்கு சாமி கும்பிட்டு கடவுளே எங்களுக்கு இது காமிச்சு விட்டாங்கன்னு சொல்லி அந்த மரங்களில் வந்து எந்தெந்த ஷேப் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராசஸ் வச்சுருக்காங்க. இறந்து போன உடல்கள்னு நம்பக்கூடிய கடவுள்களை வந்து தகனம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அதுக்குன்னு விரதம் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து உச்சக்கட்ட நம்பிக்கையில் அங்கே கிருஷ்ணரோட இருதயம் தான் இருக்குதுன்னு நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தடவை எலெக்ஷனில் கூட அது ஒரு பெரிய விஷயமா வச்சு எல்லாருமே மாற்றி பேசிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒடிஷாவில் கிருஷ்ணரோட இருதயம் இருக்குங்கிறதா நம்பிக்கையாக இருக்குது. அண்ட் இதை ஹிஸ்டாரிக்காக கொஞ்சம் நான் தேடி பார்த்தேன். இந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டும், பட் ஹிஸ்டாரிக்காக ஏன் இப்படி மாற்றுறாங்கன்னு சொல்லி தேடுறப்போ அடிக்கடி வந்து இந்த இந்தியாவோட 19th செஞ்சுரி காலகட்டங்கள், 18th செஞ்சுரி காலகட்டங்களில் அடிக்கடி நாடுகளுக்குள்ள நிறைய சண்டைகள் இருந்துச்சு. இப்போ இந்தியாங்கிறது ஒரு கண்ட்ரி, அப்போ இந்தியாங்கிறது ஒரு கண்ட்ரி கிடையாது, கரெக்டாக? ஸோ எப்போவுமே ஒருத்தங்க ஒரு நாட்டை ரைட் பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க நான் பவர்ஃபுல்னு காமிச்சிக்கிறதுக்கு கோவிலை தான் முதல்ல ரைட் பண்ணுவாங்களாம். அப்படி கோவிலை ரைட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு தெரிகிறப்போ ஒவ்வொரு டைமும் ஒரு நாடு வந்து இன்னொரு நாடுக்குள்ளே புகுந்துட்டாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற மக்கள், எஸ்பெஷலி அந்த கோவிலில் இருக்கிற ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலை தான் முதல்ல வந்து தாக்க போகிறாங்கன்னு தெரிகிறப்போ நம்ம திருச்செந்தூர் கோவிலை கூட தாக்கின கதையெல்லாம் பேசணும்ல. ஸோ அந்த மூலவர் சிலையை வந்து எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருவாங்களாம். அந்த மாதிரி ஒரு டைம் ஒழிச்சு வைக்கிறப்போ இந்த மர சிலையில் இதை ஒழிச்சு மண்ணுக்குள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் பல வருஷம் கழிச்சு அவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க. ஆனால் அது டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ புதுசாக வந்து ஒரு சிலை வேணுங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இந்த காட்டுக்குள்ளே போய் தேடி கண்டுபிடிச்சி வந்து கொண்டு வர ப்ராசஸ் இருந்திருக்குது. பட் அந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப பெருசாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு 15-20 வருஷத்துக்கு ஒரு தடவை அதே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு ஹிஸ்டாரிக் கான்டெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில் ஃபெஸ்டிவலை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் சிலை வந்து காணாமல் போனதை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு சைடு நம்ம கதைகளாக கேட்குறது ஒன்று இருக்குது, இன்னொரு சைடு ஆக்சுவல் ஹிஸ்ட்ரியில் நடந்த ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது மொத்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஊரில் வேறு ஏதாவது கதை இருக்கா, வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் கோவிலோ மசூதியோ இல்லை ஒரு சர்ச்சோ இருக்கா, அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு அவங்களோட வீடியோவில் பார்க்குறேன். until then bye, Madan Gauri signing off here. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்குலாம் வந்து இந்த கதை ரொம்ப ஃபேசினேட்டிங்காக கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லைனா நீங்களே அவங்க கிட்ட போய் ஃப்ளெக்ஸ் பண்ணுங்களேன். உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ பெரிய கதை பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.